ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ, அதாவது டோட்டல் டிஎன்இபியோட மொத்த ரெவன்யூவில் அப்படியே இன்க்ரீஸ் எவ்வளோனா 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால? டேரிஃப் ரிவிஷன். நம்ம 2022 நம்ம பண்ண டேரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேலே 65,447 கோடி வந்து நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ளே வந்திருக்கு. அதே நேரத்தில் பேரல செலவினம் அதுக்கு முன்னாடி 72,167 கோடியாக, அதாவது 2021 கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டில் இருந்த செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டேரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடியிருக்கு. ஸோ அந்த கூடுற அளவுக்கு, அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா அதில் பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா? இல்லை. புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா? இல்லை. புதிதாக நீங்கள் வேக்கண்ட்டாக இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா? இல்லை. எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணியிருக்கீங்க. அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அப்போ செஞ்சதை கூட இப்போ செய்யவில்லை. அதை கம்பேரிஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன செஞ்சாங்களோ அதை கூட செய்யலை. அப்படி இல்லாமல் எப்படி நீங்கள் 51,000 கோடி, அதாவது ரெவன்யூ டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது. டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறோம், அதனால் ரெவன்யூ அதிகரிக்குது. அதனால் வந்து கடன் சுமை குறையும், ரெவன்யூ அதிகரிக்குது, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் குறையணும். இதோட இன்டென்ஷன் தான் நம்ம டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறது. டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறதும் சப்சிக்வெண்ட்டாக அதே அளவு நீங்கள் 51,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரும் கூடுறது வந்து நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி கூடுச்சு, அதனால என்ன பண்ணீங்க? 51,000 கோடி ரெவன்யூ, நீங்கள் 65,000 கோடி ரெவன்யூ வந்த பிறகும் அதனால் அந்த டிஎன்இபிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே அளவு நீங்கள் வந்து அந்த கேப் வேணால் 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த 65,000 கோடினால இன்க்ரீஸ்னால பொதுமக்களுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்காங்களே தவிர்த்து டிஎன்இபியோட செலவினங்கள் 51,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்சது என்ன பண்ணாங்க போன அரசு, அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எதுவுமே பெருசாக பண்ணல. முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதை விட கம்மியாக தான் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. ஹையரிங்கும் அப்படி தான் இருந்திருக்கு. அதாவது வேலைக்கு எடுப்பதும் அதே அளவு தான் இருந்திருக்கு. அது அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இதை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய நினைச்சது என்னென்னா, இவ்வளவு அதிகமான ரெவன்யூ வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் தான் அதிகமான ரெவன்யூ. நீங்கள் அந்த கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். 2005-6 கடைசியான அந்த முந்தைய 2001, 2006 ஆண்டால் கடைசி 2005லேருந்து 2006 வரைக்கும் ரெவன்யூ வந்து 14,000 கோடி. அதே நேரத்தில் செலவினங்கள் 15,678 கோடி. 2010-11 அந்த திமுக ஆட்சியோடைய அப்போ இருந்து ரெவன்யூ வந்து 22,635 கோடி. அப்பயும் டேரிஃப் ரிவிஷன் 2010ஆம் ஆண்டு பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம சைடில் போகிறோம் எப்பப்போ டேரிஃப் ரிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே 2015-16 அந்த அதிமுக ஆட்சியோடைய கடைசி ஆண்டில் 52,212 கோடி